அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கினே 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா நம்ம எண்ணெயில் டக்குன்னு போட்டோம்னா கருகிரும். அதனால் நான் வெங்காயம் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகணும். நான் இதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு அந்த எண்ணெயோடு அந்த கறி நல்லா கிண்டணும். அப்போ தான் அந்த கறி சிக்கன் சேஞ்ச் ஆகும். அதோடய கலர் சிக்கன் கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு மிளகு, சீரகம், ஏலக்காய், கிராம்பு இடித்து பவுட்ரு பண்ணி வைக்க போகிறேன். வேணுங்கிறவங்க மிக்சியில் கூட பவுட்ரு பண்ணிக்கலாம். பட் நான் இந்த கல்லில் இடித்து பவுட்ரு பண்ண போகிறேன். ஆல்ரெடி பெப்பர் ஒரு ஸ்பூன் இடித்து வச்சாச்சு. சீரகமும் இடித்து வச்சிடலாம் இந்த கறி வேகிற டைமில். இதில் நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மட்டன் மசாலா உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் மட்டன் மசாலா போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. நல்லா கிரேவியாக ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்படுதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட் வேணாங்கிறவங்க மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. காரம் அதிகம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்க மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை பவுட்ரு பண்ணி வச்சிட்டேன். இதை சிக்கன் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வெந்த உடனே நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச மிளகு, சீரகத்தை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சது இதில் கொட்டிடலாம். பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் நமக்கு அது பெப்பர் சிக்கன் மாதிரி இருக்கும். நான் அதனால் 1 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் இது மூலயமா வாங்கிக்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்தா நல்லா அந்த பெப்பரோட ஸ்மெல் நல்லா வருது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி போட்டுட்டா இதை இறக்கிடலாம். இதை மழை டைமுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கோல்டு இருக்கவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மெயின் ரசத்துக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.